ஹாய், இன்னைக்கு நம்ம 2024 வந்து இமேஜினரி அப்படின்ற ஒரு பயங்கரமான பேய் படத்தை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் இவங்க சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கு இவங்க பசங்களை வந்து கூட்டிகிட்டு வரான். அந்த வீட்டில் நம்ம ஹீரோயின் பொண்ணுக்கு ஒரு டெடிபியர் கிடைக்குது. அந்த டெடிபியர் வந்து இவன் வந்து சின்ன பொண்ணுத்துன்னு சின்ன பசங்களாம் இவங்களுக்கு வந்து இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லி இவங்களாம் இமேஜின் பண்ணி விளையாடுவாங்க. அந்த மாதிரிக்கு இவன் வந்து விளையாடுறா. போக போக அது வந்து சாதாரணமாக இவன் வந்து இமேஜின் பண்ணி அதை விளையாடுறமே இல்லை. அந்த பொம்மைக்கு பின்னுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தேடும்போது அது பொம்மையே இல்லை, அதுக்கு பின்னுக்கு ஒரு கொடூரமான ஒரு பேய் இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வர, அதே சமயம் இவங்க பொண்ணு வந்து அந்த டெடிபேருக்குள்ள இருக்க அந்த பேய் வந்து அதோட்டு உலகத்துக்கு இவங்க பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணி அந்த உலகத்துக்கு போயிட்டு இவங்க பொண்ணை வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சீன்லையும் பயங்கரமான ஹொரர் சீன்ஸுகளோட நம்மளை மரல வச்சு கடைசியில் கிளைமேக்ஸில் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ட்விஸ்டோடு முடிச்ச கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முழுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க இப்போ இந்த கதையை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு வீட்டுக்கு ஒரு டோரை காட்டுறாங்க. அந்த சின்ன டோரை திறந்துக்கிட்டு நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெசிகா அவங்க தான் பயந்து போய்ட்டு ஓடி வராங்க. அந்த டோரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த டோரை பார்த்து இதுக்கப்புறம் இந்த கேமை வந்து என்னால் விளையாட இல்லாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட ஒரு பயங்கரமான வாய்ஸ், சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த கதவுக்கு பின்னுக்கு வந்து கேட்க, இவங்க அங்கேருந்து லிவிங் ரூம் அதுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இப்படி ஓடி வந்து உன்னோட ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வந்துட்டான், நீங்கேருந்து ஓடு அப்படின்னு நினைக்கி இவங்க அங்கேருந்து ஓட, பின்னுக்கு வந்து இப்படி ஒரு கொடூரமான ஒரு உருவம், பாதி மனுஷன் பாதி வந்து இந்த சிலந்தி மைக்கிருக்கு. இவங்க ஓடி வந்து ஒரு ரூமுக்கு வந்து கதவை மூடிட்டு இவங்க பயந்து போயிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு இருக்க, கதவை உடச்சிட்டு வந்து இப்படி இவங்க மூஞ்சிக்கு நேரம் வந்து இவங்க பயமுத்த இவங்க பயந்துக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் வந்து கனவுல வந்திருக்கு. பக்கத்தில் இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, ஏன்னா இன்னைக்கு ஸ்பைடர் கனவு வந்துச்சு அப்படின்னு இவங்க ஆமான்னு சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, நம்மளோட புது வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்குது, நம்ம சீக்கிரமாக அங்கே போயிடலாம், ஒருவேளை புதுசாக அந்த இடத்துக்கு போனால் உனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வீட்டில் எங்கள் அப்பாவோட ஸ்டஃப்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்னும் கிளியர் பண்ணல, இன்னும் பெயிண்டிங் வைக்க முடியல அப்படின்னு அதுக்கு என்ன பரவாயில்ல, நம்ம போனால் வேலை டக் டக்குன்னு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் சின்னதாக இருக்கப்ப அந்த வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க அம்மா கூட இவங்க எப்படிலாம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேமராவில் காமிக்கிறாங்க. இப்படியே அந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். கட் பண்ணால் அந்த வீட்டுக்கு வந்து இவங்க வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்களோட பொண்ணுங்களில் இவங்க ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னுக்கு ஒருத்தவங்களோட இருந்திருப்பாரு, அவங்களோட செட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சின்ன பொண்ணு பேர் வந்து எலிஸ், பெரிய பொண்ணு பேர் வந்து டெய்லர். வீட்டுக்கு வந்தோடனே இந்த சின்ன பொண்ணு வந்து எவ்வளோ பெரிய வீடு, இந்த வீட்லையாவது எனக்கு வளர்க்குறதுக்கு ஒரு பப்பி வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஓடுறா. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வராங்க. அந்த வீட்டை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இவங்க வந்து ஒரு ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த ரூமில் இவங்க தான் சின்ன வயசில் நிறைய பெயிண்டிங்லாம் செவத்தில் வரைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த எலிஸ் அவள் வரா. வால் முழுக்க இவ்வளோ ட்ராயிங்ஸ் இருக்குது, நீங்களாம் வரைஞ்சிங்க அப்படின்னு நான் தான் வரைஞ்சேன், ஆனால் எனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உங்கள் அம்மா வந்து செவத்தில் இப்படி வரைஞ்சா திட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் சின்னதாக இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, என்னை என் பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இந்தமாதிரி செவத்துலலாம் வரைஞ்சா என்னை திட்ட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நல்ல பாட்டி போல அப்படின்னு சொல்லிட்டு இவட்டு கையை வந்து டக்குன்னு வந்து மறைக்கிறா. ஏன்னா கையிலலாம் ஒரே காயமாக இருக்குது. அந்த காயத்துக்கு காரணம் இவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணார், அவங்க தான். இங்கிட்ட நம்ம ஜெசிகா இவ கையை மறைக்கிறது வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவகிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேசலாம், இவளுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி கிட்ட வந்தால் அந்த இடத்துக்கு டெய்லர் அவள் வந்துடுறா. அவளுக்கு கொஞ்சம் இவங்களை வந்து பிடிக்கவே இல்லை. இந்த ரூமில் இருக்கலாம் ட்ராயிங்கா, இதை விட பெரிய ரூம் ஒன்று நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து அலிஸை வந்து கூட்டிகிட்டு போயிட. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து ஜெசிகாவை பிடிக்கும். இப்போ பெரிய பொண்ணு தானே, இவளுக்கு தெரியுது இது வந்து இவங்க அம்மா இல்லைன்னு சொல்லி இங்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சொல்லி கேட்குறாரு. இவங்களும் வந்து எனக்கு புரியுது, அது போக போக சரியாயிரும் இவங்கன்னு சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க ஒரு வீடியோ கேமரா எடுத்து அதில் சின்ன வயசில் இவங்க விளையாடினது எல்லாத்தையுமே இவங்க அப்பா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க ஹஸ்பண்ட் வர்றாரு. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த வீட்டில் 5 வயசுல வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த சீனில் இவங்க எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிவிட்டு இவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த கார்ட்டூனுக்கான காமிக்ஸ், சின்ன பசங்களுக்கான ஸ்டோரி அதெல்லாம் வரைகிறது எழுதுறது இந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆலிஸ் அவள் வரா. இதெல்லாம் நீங்களாம் வரைஞ்சிங்க அப்படின்னு இவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இங்கிட்ட ஆலிஸ் பார்க்குறா ஒரு ஸ்பைடர்மேன், அதுக்கு பேர் வந்து சைமன். ஒரு சின்ன பொண்ணை துரத்தணுமே இருக்குது, எனக்கு இந்த ஸ்பைடர் இதெல்லாம் பார்த்தாலே வந்து பயமாக இருக்கும், அவன் ஏன் அந்த சின்ன பொண்ணை வந்து துரத்துறான், பேசாமல் அவனை வந்து நீங்கள் கொண்டுறீங்களா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார், இன்னும் 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே என்னோடய கதையை வந்து ஃபினிஷ் பண்ணி நான் கொடுக்கணும், அதனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சரி கொஞ்சம் ஃப்ரீயாகன்னு நினைக்கிறீங்களா, என் கூட வந்து ஒழிஞ்சு பிடிச்சி விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க,
இவங்களும் சரி இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்ட அலிஸ் வந்து ஒழிஞ்சிக்க இவங்க அப்படியே வந்து தேடிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் அவர்கிட்ட வந்து கால் வந்துடுது. இவங்க வந்து அந்த கால் எடுக்க பேர இங்கிட்ட வந்து அலிஸ் அவள் ரூமில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னது சத்தம் அப்படின்ற மாதிரி பனியை வந்து பேஸ்மெண்ட் அதை திறந்துக்கிட்டு வந்துடுறா. வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு டோர் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் சத்தம் வருது. இவள் கதவை திறந்து பார்த்தா இப்படி ஒரு பொம்மை பார்க்குறதுக்கு வந்து பாவமாக இருக்குது. ஒன்று யார் இந்த இடத்துல தனியாக விட்டுட்டு போனா சரி இதுக்கப்புறம் நான் ஒன்று எடுத்துக்கிறேன், உன் பேர் சான்ஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களாம் ஒரு பொம்மையை வச்சு இவங்க வந்து இமேஜினரி ஃப்ரெண்ட் மேக்கி அவங்க கூட விளையாடுவான். இதுக்கப்புறம் நான் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போக அந்த கதவில் ஒரு ஸ்டிக்கர் இப்படி ஒட்டியிருக்கு. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் ஃபோன்லாம் பேசிட்டு ஐயோ பொண்ணு என்ன பண்ணுறாளோ அப்படின்னு இவங்க தேடிக்கிட்டு வந்தா இவன் வந்து அந்த பொம்மையோட வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்துடுற. இங்கிட்ட டெய்லர் அவள் செம்ம கடுப்பில் இருக்கா. புதுசாக வந்து ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால இவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணுறா. அவங்களாம் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் சரி ஒரு செல்ஃபி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தா இப்படி பின்னாடி வந்து யாரோ அவங்க வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அங்கேருந்து ஓடி வந்து பனியை பார்க்குறா. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. இங்கிட்ட பக்கத்துக்குள்ள ஒரு பையன் இருப்பான். யாரை தேடுறா அப்படின்னு நினைக்கி இப்படி செல்ஃபி எடுக்கும்போது பனியை இருந்து யாரோ பார்த்துக்கிருந்தான் அப்படின்னு நினைக்கி இங்கே பக்கத்தில் தான் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்கள தான் இருக்கணும். அவங்க தான் உங்கள் வீட்டை வாங்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணா இருந்தாலும் அவங்களால வீடை வாங்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கே டெய்லர் சூப்பராக இருக்கனால இவன் வந்து ஃப்ளோட் பண்ணுறான். இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இங்கே பக்கத்துலேயே ஒரு சூப்பரான பார் இருக்கு போகலாமா அப்படின்னு ரொம்ப கேட்க நானும் வரலாமா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோன் வந்து நிற்கிறான். அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஒழுங்கு முறையாக போயிரு அப்படின்னு நினைக்கி இங்கே டெய்லர் செம்ம கடுப்பாக அங்கேருந்து போகிறான். எது பண்ணாலும் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதே வந்து கெடுத்து விட்டேன், இதான் நல்லது அப்புறமே சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக கட் பண்ணி அன்றைக்கி நைட் தான் கட்டுறான். நம்ம ஹீரோன் வந்து பெட்டுக்கு போகும்போது இவங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து ஆலிஸ் அவள் ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு கேட்குது. இவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து அதை கேட்க சொல்கிறான். இவள் புதுசாக ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கா. அவள் பேர் வந்து சான்ஸி. அப்புறமே சொல்ல இங்கிட்ட ஆலிஸ் சொல்கிறா நான் ரொம்ப வந்து லவ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். இவங்களும் தூங்கணும்னு சொல்லிட்டு இவங்க பெட்டுக்கு வந்தால் ரூம் மூலையில் இங்கிட்ட ஆலிஸ் நிற்கிறா. என்னாச்சு அப்புறமே கேட்க நானும் சான்ஸியும் வந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றோம் அப்படின்னு சரி உனக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடத்த நாங்கள் காமிக்கிறோம், எங்கள் கிட்ட வா அப்படின்னு இவளை கூட்டிகிட்டு வந்து நடுவில் வந்து படுக்க வச்சுக்கிறா. 3 பேரும் அப்படியே வந்து பெட்ஷீட்டுக்கு வந்து ஒழிஞ்சிக்கிறான். சான்ஸி இப்போ வந்துடுவா சத்தம் படாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு மட்டும் யாரோ அந்த ரூமுக்கு வந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சத்தம் கேட்குது. இவங்க மட்டும் பெட்ஷீட் விட்டு வெளியே வந்து அந்த சத்தம் கட்டில் கடையிலேருந்து இப்போ கேட்க இவங்க வந்து கட்டில் கடையில் குஞ்சு பார்த்தா இங்கிட்ட வந்து ஆலிஸும் இவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து இவங்க நல்லா வந்து பயமுறுத்தி விட்டுறான். இவங்க நல்லா வந்து பயந்துடுறான். என்னையே வந்து பயமுறுத்திட்டீங்களா இவங்க பிள்ளை எடுத்து அந்த இடத்துல அடித்து அப்படியே அவங்க 3 பேர் ஜாலியாக வந்து சிரிக்க இங்கிட்டு கட் பண்ணி கட்டில் கடையில் காட்டுறா. அந்த சான்ஸின்ற அந்த டெடி பேர் அது கோவமாக இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறான். கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறான். இவங்க காலையில் எந்திரிக்கிறான். அந்த இடத்துல அலிஸ் இல்லை. இங்கிட்ட அலிஸ் வந்து அந்த இமேஜினரி ஃப்ரெண்டான சான்ஸி அவள் கூட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட இதெல்லாம் வந்து இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைமன் ஏன் அந்த சின்ன பொண்ணு வந்து இப்படி துரத்துறான், எனக்கு அவனை பார்த்தாலே வந்து பயமாக இருக்கு, ஒருவேளை இப்படி இருக்குமோ அந்த பொண்ணை வந்து இவனுக்கு பிடிச்சிருச்சோ அதனால தான் இவன் வந்து இவனை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இப்படி துரத்திக்கிட்டு இருக்கானோ அப்படின்னுமே சொல்ல இது வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கிது. ஏன் நம்ம கதையை இப்படி எழுதக்கூடாது அப்படின்னுமே இவங்க கதையில் ஒரு சில மாற்றம்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு அலிஸ் வந்து கையில் வந்து அந்த டெடி பேர் எடுத்துக்கிட்டு இவன் வந்து ஒரு பாஸ்கெட் எடுத்துகிட்டு வரா. சான்ஸியோட நான் ஒரு கேம் விளையாட போகிறேன், அவன் எனக்கு ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் நான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குற ஏதாச்சும் தாரீங்களா அப்படின்னு இவங்க வந்து ஒரு பால் எடுத்து அதில் இப்படி ஸ்மைலுமே வரைஞ்சி இவங்க வந்து பாஸ்கெட்டில் வந்து போடுறான். இவன் வந்து பேப்பரில் ஒரு டிக் ஒன் போடுறா. அது என்னன்னு சொல்லி கேட்க இதை வந்து சான்ஸ் யாரும் காட்ட வேணான்னு சொல்லியிருக்கா, இது வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக இங்கே நம்ம ஹீரோ அவங்க ஒர்க் பண்ணிக்கும் போது பனி வந்து டம்முன்னு ஏதோ ஒரு சத்தம். இவங்க வந்து ஒர்க்கில் வந்து அப்படியே வந்து போட்டு அங்கேருந்து பனி வரான். அந்த சத்தம் பேஸ்மெண்ட்லேருந்து தான் கேட்குது. இவங்க பேஸ்மெண்ட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்து அலிஸ் ஏதோ ஒரு கலான்னு அப்படியே தேடி பார்த்தா இவங்களுக்கு பழைய ஸ்டஃப்லாம் ஒரு பாக்ஸில் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து ஒரு ட்ராயிங் இவங்க தான் வரைஞ்சிருக்காங்க. நெவர் எவர் அப்படின்ற மாதிரி வரைஞ்சி ஒரு டோர்ட்டு படம். அப்போ பின்னுக்கு இப்படி ஒரு கொடூரமான உருவத்தை காட்டுறான். பின்னுக்கு எதுவும் இருக்குமே இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எலிஸை தேடிட்டு இவன் ரூமுக்கு வந்தால் இவன் அந்த டெடி பேர் வச்சுட்டு ஒரு டீ டேபிளுமே செட் பண்ணி அந்த இடத்துல வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. இவங்களும் ஃபோன் எடுத்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இவங்க ஹஸ்பண்ட் காட்டலான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சான்ஸி நீ வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன், உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட முன்னுக்கு இருந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி யாரோ வந்து சொல்கிறாங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுறது யாரோ அது அப்படின்ற மாதிரி இங்கிட்ட பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இங்கிட்ட அலிஸ் அவள் வந்து அவங்க பின்னாடி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி அந்த கொடூரமான உருவத்தை காட்டுறான். இவங்க பயந்துக்கிட்டு வந்து இங்கிட்ட திரும்பினா முன்னாடி வந்து இவங்க மேலே வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து பாயிறாங்க. இவங்க வேற யாருமே இல்லை, அலிஸ் டெய்லர் இவங்ககிட்ட அம்மா தான்.
ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க போல. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஆட்டே வந்து ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணு 2 பேரையும் இந்த இடத்துல வந்து வைக்கிறது சேஃபில், இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி பயந்து விட்டு பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த இடத்துக்கு போலீஸ் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அவங்க வந்து இவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போக இங்கிட்டு போலீஸ்காரங்க கேட்குறான் அவங்களுக்கு எப்படி அந்த லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இங்கிட்ட டெய்லர் சொல்கிறா அவங்களுக்கு நான் தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன், அவங்க எனக்கு சரியாச்சுன்னு சொன்னான், அதனால தான் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இங்கிட்ட வந்து உங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாரு. இங்கிட்ட வந்து ஜெசிகா சின்ன பொண்ணு அவளை வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தா அவள் தைரியமாக இருக்கா, நீ ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்க எனக்கு தான் சான்ஸ் இருக்காள், அவள் என்னை சேஃபாக பார்த்துக்குவா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். கட் பண்ணி அன்றைக்கி நைட் தான் காட்டுறான். இங்கிட்ட எலிஸ் பக்கத்தில் இந்த பொம்மை அதுவாகவே வந்து மூவ் ஆகி இவன் கிட்ட வந்து படுத்துக்குது, நான் உன்னை சேஃபாக பார்த்துக்குவேன் அப்படின்றவே ஒரு பயங்கரமான வாய்ஸில் வந்து இது வந்து சொல்லுது. அடுத்த நாள் தான் காட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு போது அந்த இடத்துக்கு எலிஸ் அவள் வந்துடுறா. எப்படி இப்போ ஓகேவா அப்படின்னு இவன் ஓகே தான், என்னோட கேமுக்கு எனக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் தரீங்களா அப்படின்னு கேட்க இவங்களும் சரி சொல்லி கொடுக்குறான். இவனும் அந்த பேப்பரில் வந்து இந்த சான்ஸு அவள் சொன்னமைக்கு நிறைய பொருட்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் டிக்கை போட்டு அங்கேருந்து கிளம்பி போக கட் பண்ணால் இவன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரிப் போகிறாரு. அவர் சொல்கிறாரு இந்த ட்ரிப் கண்டிப்பாக போகணுமா, நீ எப்படி தனியாக பார்த்துக்கோ அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீ இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இவர் சரின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு இவர் அங்கேருந்து போக இவங்க பாயெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சுட்டு இங்கிட்டு திரும்பினா அந்த பாட்டி இவங்க வீட்டை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பையன் சொன்னால் அந்த பாட்டி தான் என்னை ஞாபகம் இல்லையா, நான் தான் உனக்கு சின்ன வயசுல வந்து பேபி சீட்டர் ஒர்க் பண்ணேன், இப்போ நீ சின்ன பொண்ணு என்னை மறந்துருப்பா அப்படின்னு சொல்ல இவங்களும் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல எப்படி இருக்கா அப்படின்னு, இதுதான் என்னோட 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன பொண்ணை பற்றி சொல்கிறான். அப்படின்னா ஒன்று வைத்தான் நீனும் இப்படித்தான் சின்ன வயசில் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அவன் உண்மை ரியல்னு சொல்லி நீ ரொம்ப வந்து நம்பினேன், எங்களையும் கூட நம்ப வைக்க ட்ரை பண்ண அப்படின்றவன் இவங்க வளன்னு பேச தொடங்கிற. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வரனால ஒரு மயக்கி இருக்கு. இவங்களும் சரி போகலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் இந்த பாட்டி வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு நடந்துமே யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது, உங்கள் அம்மா சின்ன வயசுல வந்து இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து இப்படி பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னுமே இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் இவங்க வந்து பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து ஆலிஸ் அவள் வந்து எனக்கு பசிக்குது ஜெசிகா அப்படின்னு சொல்ல இந்த பாட்டிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக இதுதான் சரின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து நைஸாக கிளம்பி வந்துடுறா. இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு போது அந்த எலிஸ் என்ன சொல்கிறான்னா சான்சி அவளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு தரீங்களா அப்படின்னு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு சான்ஸுக்கும் இன்னொரு பிளேட்டில் வந்து போட்டு கொடுக்குறான். இவன் அதை எடுத்துக்கிட்டு இவன் அங்கேருந்து ஓட இங்கிட்டு நம்ம ஹீரோயின் டெய்லர் எங்கன்னு சொல்லி தேடிட்டு வந்தா அவள் வந்து இவங்க அப்பா சாரில் வந்து உட்காந்து ஒரு புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து வெளியே வந்து நீ ஒரு கொஞ்சம் நேரம் எலிஸை வந்து பார்த்துக்கிறியா, நான் வெளியே போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி இந்த ஊரில் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த இடத்துக்கு வரான். இவங்க அப்பா அந்த இடத்துல தான் அட்மிட் ஆகிருக்காரு. இவங்க பக்கத்தில் வந்து எப்படி பாருங்க அப்படின்னு கேட்க அவர் ஒரு மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட கண்ணெல்லாம் வந்து இப்படி கிரே கலரில் மாறி போயிட்டுருக்கு. இவங்க சின்ன வயசில் இவங்க எடுத்த அந்த வீடியோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு கட்டுறான். இவங்க அப்படியே வந்து இவங்க அப்பா கூட பேச இங்கே டெய்லர் அவங்க தங்கச்சி தேடிட்டு இருந்தா அவள் வந்து இந்த ஸ்பைடர் பூச்சி அதெல்லாம் வந்து ஒரு பொட்டில் போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ ஏன் எடுக்கிற, இதுனா உனக்கு பயமே அப்படின்னு இல்லை என்னை வந்து சான்ஸி அவள் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறா, அவள் கொடுக்குற டாஸ்க் அதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணால் நீ அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லிடாத, என்னை வந்து அவ்வளோ இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல சரி உனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, அவன் கூட நீ விளையாடிக்கிட்டு நான் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பக்கத்து வீட்டு பையன் அவனை வந்து கூப்பிட்றான். அவன் வந்தோடனே உன் தங்கச்சி என்ன இந்தமாதிரி பூச்செல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் எடுத்து பார்க்க உனக்கு தெரியாதா மற்றவங்களோட பொருட்கள்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சான்ஸியோட திங்ஸ்லாம் எடுத்தா அவளுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்ல யார் அந்த சான்ஸ் அப்படின்னு இவன் கேட்க இங்கே டெய்லர் சொல்கிறான் இவோட இமேஜினரி ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு அவள் ஒன்றும் இமேஜினரி கிடையாது, அவள் ரியல் அப்படின்னு. சரி இதெல்லாம் ஏன் கலெக்ட் பண்ணுற அப்படின்னு இதெல்லாம் எனக்கு ஒரு கேம், இதை நான் கம்ப்ளீட் பண்ணால் சான்ஸி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுறேன்னு சொன்னான், அவளே ஒரு இமேஜினரி அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றமே இவன் வந்து சொல்ல இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் இவங்க சொல்கிறாங்க அப்பா நான் வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கு நான் வந்துட்டேன், நீங்கள் இல்லாமல் அந்த வீடே வந்து வெறிச்சு எடுப்பிட்டுருக்கு அப்படின்றமே சொல்ல இவருக்கு இப்போ தான் இவங்க பொண்ணு இவங்க முன்னாடி இருக்கான்னு சொல்லி இவருக்கு தெரியுது. அந்த வீட்டுக்கா, ஏன் அந்த வீட்டுக்கு வந்தீங்க, நீ வந்து காணாமல் போயிட்டேன்னு நினச்சினேன், எப்படி திரும்ப வந்து அப்படின்னு நான் ஒன்றும் காணாமல் போகலப்பா, நீங்கள் வந்து இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு என்னை மறுபடி பைத்தியம் ஆக்கணும்னு நினைக்காத, எத்தனை தடவை சொன்ன சிபி கூட விளையாடுதுன்னு சொல்லி அப்படின்னுமே இவங்க கையை வந்து இப்படி டைட்டாக பிடிக்க எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல இவர் பயங்கரமாக கத்த அந்த இடத்துக்கு நர்ஸ் எல்லோரும் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்ல அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாகிறாரு. இவங்க டெய்லர் கேட்குறான் என்ன பண்ணலாம் அப்புறமே கேட்க இவன் வந்து போதை மாத்திரை அதெல்லாம் எடுத்து காட்டுறான். இவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா
இவன் சும்மாவே இருக்க மாட்டான். வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சரக்கு போட்டுட்டு இருக்கோம், அதை வேற எடுத்து கீழே போட்டு உடைச்சிடான். இங்கே டெய்லர் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவான். அவங்க வந்து அவளை தான் அதுக்கு முழுக்க மேலே போய்ட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து நீ தான் அதை க்ளீன் பண்ண அப்படின்னு. சரி கத்தாதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து மேலே ஓடி போக இங்கிட்ட அந்த பொம்மை கூட இந்த அலிஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து இவனை திரும்பி மறைக்க இங்கிட்டு காட்டுறான் பாரு அந்த பொம்மை. அதுவும் வந்து இவனை திரும்பி பார்த்தமே இருக்குது. இவன் வந்து மேலே வந்துடான். மேலே வந்தால் ஒரு ரூமில் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவனும் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். இவனை சுற்றி யாரோ இருக்குமே இருக்குது. இவன் பயந்துகிட்டே வந்து அப்படியே இவன் ஒன்று கடிச்சிக்கிட்டு போது இங்கிட்டு திரும்பி பார்க்குறான். டவலில் வந்து இப்படி ஒரு உருவம். இவன் பயந்துகிட்டே கத்திட்டு இங்கிட்டு திரும்ப அந்த இடத்துல எதுவுமே வந்து இல்லாமல் போயிடுது. இவனு என்னடா அந்த வீட்டில் நடக்குன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இவன் வெளியே வந்தா ஒரு பயங்கரமான வாய்ஸ். சான்ஸி அவருடைய திங்ஸ் எல்லாம் வந்து தொடக்கூடாது, அப்படி தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல இவன் கால் கடியில் பார்க்குறான். ஒரு நூல் மாதிரி இருக்கு. இவன் அந்த நூலை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இப்படி அவன் பாத்ரூமில் பார்த்தா அந்த பொம்மை தான். அந்த பொம்மை இவன் கிட்ட வருது. என்னடா வருதுன்னு சொல்லிட்டு இவன் பார்க்க இப்படி அந்த டவல் இவன் மூஞ்சில் வந்து பட்டு அந்த டவலுக்கு வந்து இப்படி ஒரு கொடூரமான உருவம். இதை பார்த்துட்டு இவன் கத்திக்கிட்டே வந்து அப்படியே கீழே விழுக அந்த இடத்துக்கு டெய்லர் அவங்க வந்துடுறான். என்னடாச்சு அப்படின்னு நம்ம கேட்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பின்னாடி வந்து இங்கிட்ட ஜெசிகா அவங்க வந்து கேட்குறான். அடுத்த சீனில் இந்த பையன்ட்டு அம்மாவை கூப்பிட்டு இப்படி உங்கள் பையன் என் பொண்ணுக்கு ஏதோ போதை மாத்திரங்கள் கொடுத்து எடுக்க பார்க்குறான். இன்னொருத்தர அவனை இந்த வீட்டு பக்கம் பார்த்தோன்னா நான் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கை போட்டு இவங்க டெய்லரை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறான். உன்னை நம்பி விட்டுட்டு போனது தானே, அது என்னோட தப்பு அப்படின்னு நினைக்க இவன் பண்ண தப்பு தானே, அதனால இவன் வந்து சொறி கேட்குறா. அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா இவன் வந்து நாளைக்கு வந்து இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். அந்த ட்ராயிங் எல்லாம் வந்து இப்படி பிஞ்சு போயிட்டுருக்கு. இங்கிட்ட டெய்லர் சொல்கிறா இதை நான் பண்ணவே இல்லை, நான் அந்த ரூமுக்கே வரல அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்ல இவன் வந்து அலிஸ்ட் ரூமுக்கு வந்தா அவன் வந்து பெட்ஷீட்டுக்கு போயிட்டு இப்படி மறைஞ்சிக்கிறா. இவன் கோவமாக தான் வந்தான். ஆனால் அந்த பொண்ணு இவனை பார்த்து பயப்படுறா. அதனால இவங்க பக்கத்தில் வந்து நீங்கள் 2 பேரும் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் இப்போ உங்கள் 2 பேரும் முத பார்த்தனோ அப்போ உங்கள் 2 பேரும் என் பொண்ணாக தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்போ கூட நீ என் ட்ராயிங்கை வந்து கிழிச்சிட்ட, ஆனால் எனக்கு உன் மேலே கோவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்டு வெளியே ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. இவங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னென்னா எலிஸ் அந்த பக்கம் இருந்து இவ தான் வெளியே வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வேலியில் இருக்க ஒரு பலகை வந்து கழட்டி எடுக்கிறா. அப்போ பெட்டில் இருக்கிறது யாரு அப்படின்னுமே இவன் வந்து பெட்ஷீட்டை இறக்கி பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த டெடி பேர். அது தான் இவன் வந்து இவ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த லிஸ்ட். அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து உன்னை பயமுத்துறத நீ வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னுமே அதில் வந்து எழுதியிருக்கு. இவன் வந்து அந்த பூச்சி அதுகளுக்கு தானே பயப்படுவா, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அடுத்தது வந்து நீ இதை பண்ணினா கொஞ்சம் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்குவா அப்படின்னு இவனோட அந்த ட்ராயிங் அதை வந்து இவ தான் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கா. கடைசியாக உன்னை நீயே வந்து காயப்படுத்திக்கணும் அப்படின்றமே அதில் வந்து போட்டிருக்கு. இங்கிட்ட வந்து அலிஸ் அவன் வந்து அந்த பலகை வச்சுட்டு அதில் வந்து இப்படி ஒரு ஆணி ஒன்று இருக்கு. இதை நான் பண்ணி தான் ஆகணுமா, இது எனக்கு வலிக்கும் போலே, சான்ஸி வேணாம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு இப்போ அந்த சான்ஸி பேசுகிறமே ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை நீ பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் என்னோட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல இவ கண்ணுக்கு அந்த ஆணி வந்து ஒரு பூமே வழங்குது. இவ கையை எடுத்து அதில் அடிக்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம ஈரன் வந்து அந்த பலகை வந்து தட்டி விட்டுறான். இவளுக்கு லைட்டாக இப்படி சின்னதாக ஒரு கீழே மட்டும் பட்டுருது. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அழுகிறா. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க ஹஸ்பண்டுக்கு நடந்தலாம் சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து இவ கையில் வந்து அந்த காயத்தை அப்படி ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான். அந்த டாக்டரை வீட்டுக்கு வந்து வர வைக்கிறான். வீட்டீரன்னு சொல்கிறான். அவள்கிட்ட அம்மா பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்தா, இப்போ மறுபடியும் இவ இப்படி ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை வந்து உருவாக்கிட்டு அவளை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்ல இவங்களும் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட எலிஸை கூட்டிகிட்டு வர சொன்னால் இவ வந்து அந்த பொம்மையை ஒரு சாரில் வச்சுருப்பா. அதை எடுத்துக்கிட்டு இவ வந்து ரூமுக்கு போகிறா. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் இதை வந்து பார்க்குறான். இங்கிட்ட அந்த டாக்டர் இந்த பொண்ணை உட்கார வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்க இவளை வந்து ஆமான்னு சொல்கிறா. சரி அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், உங்களை எதுவும் ஹர்ட் பண்ண சொல்கிறாங்களா, உங்களை நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறீங்களாமே அப்படின்னு மாதிரி கேட்க இவ ஆமான்னு சொல்கிறா. அப்படி ஹர்ட் பண்ணிக்கிட்டா தான் அந்த கேம் முடியும்னு சொன்னால் என்னை வந்து அவர்கிட்ட எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் உங்களை ஹர்ட் பண்ண சொல்ல மாட்டான், அதனால இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு இங்கிட்ட அலிஸ் அவளை திரும்பி என்னால் இதெல்லாம் பண்ண இல்லாது, இதுக்கப்புறம் நீ சொல்கிறது செய்ய மாட்டேன் அப்படின்னு இவளை வந்து அந்த பொம்மை பேசுகிறோமே அதெல்லாம் இல்லாது, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட அலிஸ் சொல்கிறா. நம்ம பழையபடி சும்மா விளையாடலாமே, இந்த கேம் வேணும் அப்படின்னு இந்த கேமை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணாட்டி அலிஸ் விட்டு அம்மாவை விட மாட்டேன், அலிஸ் விட்டு அக்காவை விட மாட்டேன், யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்து டாக்டர் அவங்க வந்து போதும்னு சொல்கிறான். அப்போ அழுதுகிட்டே வந்து இவ திரும்ப வைப்பாருங்க. அந்த பக்கம் வந்து பேசுகிற சத்தம் இங்கே டாக்டர் அவங்களுக்கு வந்து கேட்குது. எங்கே இருந்துடா அந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க இந்த சான்ஸி அவள் வந்து இவகிட்ட கோவமாக பேசிட்டு இருந்தானே, அதனால இவ வந்து அழுதுகிட்டே வந்து போயிட. இங்கே டாக்டர் வெளியே வந்து எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, உங்கள் பொண்ணு எதுவும் மென்டலிசம்
அது தெரியுமா அப்படின்னு இவங்க அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்க, இல்லை இப்படி ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இவங்க வாயெல்லாம் அசைக்க மாட்டான், அது பேசுகிறமைக்கு இவங்கள வந்து பேசுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இவங்க சொல்கிறான் அதெல்லாம் இவளுக்கு தெரியாது அப்படின்னு சரி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே டெய்லர் அவள் வந்து எலிஸ்டோட ரூமுக்கு வந்தா என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு இவள் வந்து கதறி அழுகிறா. இவளும் சரி நான் இருக்கேன்னு சொல்ல இங்கிட்ட வந்து இந்த டாக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேஸில் ஹேண்டில் பண்ணேன். அதில் வந்து லூயிஸ் அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து ஒரு ரபிட், அதுதான் அவன்ட்டு இமேஜினரி ஃப்ரெண்டாக அந்த பொம்மையை வச்சிருந்தானா, அந்த பொம்மை சொன்னிச்சுன்னு சொல்லி இவன்ட்டு வேறலையே வந்து வெட்டி எடுத்துக்கிட்டானா. ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு அந்த ரபிட் தான் சொன்னிச்சா இந்த கேமை முடிச்சா நெவர் எவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறானே. இதை கேட்டுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து ஏதோ வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே டாக்டர் சொல்கிறாங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இவன் மர்மமான முறையில் வந்து காணாம போயிட்டா. போலீஸ் யாரு தேடியுமே இவன் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி இவன் பண்ணி பேஸ்மெண்ட்க்கு வரான். இவன் சின்ன வயசில் வந்து அந்த ட்ராயிங் அதை எடுத்து பார்க்குறான். அதில் வந்து அந்த டோருக்கு வந்து நெவர் எவர் அப்படின்னு நம்ம தான் போட்டிருக்கோம். இவன் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டாக்டர் கிட்ட காமிக்கிறான். இவன் கேட்குறான் இது வந்து அலிசா வரைஞ்சா அப்படின்னு. இல்லைண்ணா அந்த பொம்மையை இப்போயே நான் வந்து எரிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு. எந்த பொம்மை அப்படின்னு இவன் வந்து கேட்குறா. அதுதான் அலிஸ் வந்து கையில் வச்சிருக்காரு அந்த டெடி பேர் அப்படின்னு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அவகிட்ட ஒரு பொம்மை இல்லை அப்படின்னு இவன் அலிஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதில் எடுத்து காட்டுறான் பாருங்க, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல ஒரு பொம்மையே இல்லை அவகிட்ட ஒரு பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து வீடியோ எடுத்து அந்த டீ பார்ட்டி இவன் டேபிளில் செஞ்சிருப்பா அந்த வீடியோ எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அப்படி ஒரு பொம்மையை அந்த இடத்துல இல்லை. இதை பார்த்துட்டு இவன் மிரண்டு போக நீ டெய்லர் அந்த இடத்துக்கு வரா. நீ சொல்லு அலிஸ் கிட்ட ஒரு டெடி பேர் பொம்மை இருந்துச்சுன்னு அப்படின்னு. இவன் வந்து என்ன பொம்மை அப்படின்னு கேட்குறா. அவள் வந்து இமேஜினரியா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காதுன்னு சொன்னான். அப்படி ஒரு பொம்மை அவகிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு இவன் வந்து சொல்ல அடுத்தடுத்ததா ஒரு சில ஃப்ளாஷ் கட் ஆகுது நம்ம ஹீரோனுக்கு. இவகிட்ட அப்படி ஒரு பொம்மையே இல்லை, இவன் சும்மா தான் கையில் வச்சுக்கிருந்திருப்பா, சும்மா தான் பேசிக்கிருந்திருப்பா. அலிஸ் அவள் கண்ணுக்கும் நம்ம ஹீரோன்ட்டு கண்ணுக்கும் மட்டும்தான் இந்த பொம்மை வந்து விளங்கியிருக்கும். இங்கிட்ட வந்து அலிஸ் அவள் ரூமில் வந்து அந்த சான்ஸ் விட்டு வாய்ஸ் தான் அந்த கதவை இப்படி தரப்படுது. இங்கே வா அப்புறமே சொல்ல இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போக இங்கிட்ட டாக்டர் அவங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் அவளுக்கு தெரியுற இமேஜினரி ஃப்ரெண்ட் உனக்கும் தெரியுதுன்னா உனக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த அந்த டாக்டர் இவர்கிட்ட போய்ட்டு நீ கொஞ்சம் பேசு, இந்த கேஸுக்கு பின்னுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நான் அந்த கேஸை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடா. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த நெவர் அந்த ட்ராயிங் இவங்க வந்து எடுத்து பார்க்குறான். எடுத்து அதை லைட்டாக அப்படி ஸ்லைட் ஆகி பார்க்க அதில் வந்து இப்படி ஒரு பொம்மை படம் இருக்குது. இவங்க அதை பார்த்துட்டு பயப்பட இங்கே கட் பண்ணி அலிஸ் அவளை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு ரூமுக்கு வந்தா அந்த டெட் பியர் அங்கே இருக்குது, என் கூட ட்ரிப்புக்கு வரல அப்படின்னு இவன் கூட யாரும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், இதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு கலெக்ட் பண்ணால் அந்த பாஸ்கெட்டை இப்படி தூக்கி வைக்க இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க சின்ன வயசில் வரைஞ்ச இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். இவங்க வரைஞ்ச ட்ராயிங் எல்லாத்துலேயும் அந்த டெடி பியர் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இவங்க இதை பார்த்து பயப்பட கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அதில் வந்து ஒரு கதவுக்கு பக்கத்தில் கருப்பு கலரில் ஒரு கொடூரமான உருவம் ஒரு டெடி பேரை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. இங்கிட்ட வந்து அலிஸுங்க அப்படின்னுமே இவன் கேட்டுட்டு இவன் தேடி வர இங்கிட்ட அலிஸை தான் காட்டுறான். அவன் பேஸ்மெண்ட்டில் இருக்க அந்த ரகசிய ரூமுக்கு தான் இருக்கா. இவன் பெயிண்ட் எடுத்து இப்படி ஒரு டோர் மேக்கி அந்த இடத்துல வரைஞ்சிட்டு இவன் கலெக்ட் பண்ண திங்ஸ் அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. கடைசியாக விட்டு ரத்தம் படிஞ்ச அந்த பிளாஸ்டரையும் கிழிச்சு இவன் வைக்க இங்கிட்ட வந்து டெடி பேர் சொல்லுது அந்த நெருப்பட்டி எடு, இதெல்லாம் பத்தவை, அப்போ தான் அந்த மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு நெருப்புன பயம், அதனால இவன் ஏலான்னு சொல்ல அப்போ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலேருந்து இப்படி ஒரு கை அதை வந்து வாங்க இங்கிட்ட கட் பண்ணி காட்டுறான். இவங்க வீடு ஃபுல்லாக தேடிட்டு கடைசியாக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல எலிசா காணா. அவள் வச்சிருந்த அந்த திங்ஸ் அதெல்லாம் அந்த இடத்துல எரிஞ்சு போயிருக்கு. எலிசா சான்ஸே அவள் உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாப்பல அப்படின்னு இங்கிட்ட வந்து ஹீரோன்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. பொண்ணை காணா, அதனால எல்லாரும் வந்து அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட வந்து டெய்லர் நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம், அந்த ரூமில் தான் இருந்தால் எப்படி அவள் டக்குன்னு மறைஞ்சு போவா அப்படின்னு கேட்க இவங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க அப்பா சொன்னது தான் திடீர்னு ஒன்றா நீ வந்து மறைஞ்சு போயிட்ட. இங்கிட்ட இது உங்களுக்கு ஞாபகம் வர இவங்க சொல்கிறாங்க எலிஸ்ட் இமேஜினரி ஃப்ரெண்டும் நான் சின்ன வயசில் இருக்கப்ப நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அந்த இமேஜினரி ஃப்ரெண்டும் ரெண்டும் ஒன்று தான் போல் அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இமேஜினரி ஃப்ரெண்டா அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒன்று தேட வேணாம், நானே என்னோட தங்கச்சி தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே செம்ம கடுப்பாகி போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இவங்க அழுதுகிட்டே இவங்க ரூமுக்கு வராங்க. இங்கே டெய்லர் அலிஸோட பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே வந்து தேடிக்கிட்டு வந்தா டக்குன்னு வந்து பின்னுக்கு யாரோ வந்து கூப்பிடுறான். இவன் நல்லா வந்து பயந்துடா. யாருன்னு பார்த்தா அந்த பாட்டி தான். எனக்கு தெரியும் அலிஸ் வந்து காண போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்தது அலிஸை பற்றி பேசலை, உன்னோட ஸ்டெப் மதர்
ஜெசிகா அவங்கள பற்றி பேசலான்னு தான் வந்தேன். அவங்களுக்கும் சின்ன வயசில் இப்படி ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருந்தால் அவள் திடீர்னு ஒரு நாள் வந்து மறைஞ்சு போயிட்டா. நீ இப்போ என் கூட வரணும், நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு இவளை வந்து கூட்டிகிட்டு போக இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் அவங்க வந்து இவங்க ரூமில் பார்க்குறான். இவங்க சின்ன வயசில் செவத்தில் நிறைய ட்ராயிங்லாம் வரைஞ்சிருக்கான். அதெல்லாம் எதுவுமே சரியாகலைங்களே. இவங்க பெயிண்ட் ப்ரஷ்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ண எங்கிட்ட அந்த பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, நான் பேபி சிட்டர் வேலை பார்த்துக்கும் போது உங்கள் அம்மா அடிக்கடி வந்து எனக்கு இப்படி டெடி பேர் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட நான் ஒரு கேம் விளையாடுறேன், அவன் சொல்லியிருக்க டாஸ்க்லாம் முடிச்சா என்னை வந்து அவன்ட்டு பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதா அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு நாள் வந்து இவன் மர்மமான முறையில் வந்து காணாமல் போயிட்டா. நானும் அந்த வீட்டில் ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். திடீர்னு அவள் திரும்ப வந்து வந்துட்டா. அதுக்கப்புறம் என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அவங்களும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விடாமல் அந்த வீட்டில் என்ன நினச்சி சொல்லி ரிசர்ச் பண்ணேன். இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது, அதுக்கு பேர் இமேஜினரி. அந்த இமேஜினரி மூலம் தான் இது வெளியே வரும். சின்ன பசங்கன்னா இதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்களோட நல்லா நெருங்கி க்ளோஸ் ஆகி இப்படி ஒரு கேமே வச்சு அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இது உலகத்துக்கு வந்து இது வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுக்கும். அந்த உலகத்துலேருந்து திருப்பி தப்பிச்சு வரவே இல்லாது. உங்கள் அம்மா அவங்க மட்டும் அந்த உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால இத்தனை வருஷமா அது வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்கு உங்கள் அம்மாவுக்காக தான். இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவங்க பொண்ணை கடத்தி வச்சுட்டு அது வந்து பழி வாங்குது. அது பசங்களுக்கு கொடுக்குற அந்த இமேஜினேஷன் அது தான் அதுக்கு சாப்பாடு இருக்கிற இடம் எல்லாமே. இதை உடனே தடுத்து நிறுத்தாகணும், இல்லைன்னா அவங்க பொண்ணை வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்ல இன்னைக்கு நம்ம ஹீரோயின் அவங்க பெயிண்ட் பண்ணி பார்க்குறான். பெயிண்ட் பண்ணி பார்த்தா சிபி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அலிஸ் அவள் வந்து விளையாண்ட ஒரு கேம் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இவங்க செவத்துல அறிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க இதை பார்த்து மேலே பனி ஏதோ ஒரு சத்தம். இவங்க மெல்ல மெல்ல பயந்து வந்தா அந்த இடத்துக்கு டெய்லர் அவள் வந்துடுறா. கூடவே அந்த பாட்டி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவான், எனக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் எதுவுமே பெருசாக ஞாபகம் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. சிபின்னு எங்கள் அப்பா சொன்னார், அது வந்து சான்சி பியர் தான், அதுதான் அர்த்தம். அவள் தான் கன்ஃபார்மாக என்னை பழி வாங்குறதுக்காக என் பொண்ணை வந்து கடத்திருக்கா அப்படின்னு இங்கிட்ட அந்த பாட்டியும் ஆமாம் உனக்காக தான் அது இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல நீ டெய்லர் கேட்குறா. அதெல்லாம் சரி, எப்படி நம்ம அந்த உலகத்துக்கு போகிறது, எப்படி அலிஸை வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அந்த உலகத்துக்கு நம்ம போகணும். அலிஸ்க்கு அந்த கேமில் கொடுத்த டாஸ்க்கும் எனக்கு சின்ன வயசில் கொடுத்த அந்த டாஸ்க்கும் ஒன்று தான். அந்த டாஸ்க்கை பண்ணோம்னாலே போதும் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம அதுக்கு போய்ட்டு அலிஸை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறது, இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களோட முடியெல்லாம் வெட்டி போட்டு அலிஸ் எப்படி ஆணியில் இவரோட கையை வந்து குத்திக்கிட்டாலோ இவங்க கத்திரிக்கோள் எடுத்து இவங்க கையை வந்து குத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க அந்த பேஸ்மெண்ட்டில் வச்சு இவங்க வந்து நெருப்பை வந்து பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சா அந்த இடத்துல பயங்கரமான காற்றடிக்குது. சரி, போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இன்னொரு உலகத்தில் போக போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களாம் ரெடியாக இருந்தால் டக்குன்னு அந்த இடத்துல அந்த நெருப்பு வந்து அமைஞ்சிடுது. இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறான், எல்லாமே வந்து நான் சரியாக தானே பண்ணேன் அப்படின்றவே சொல்ல இங்கிட்ட அந்த பாட்டி சொல்கிறாங்க, சின்ன பசங்களுக்கு தான் அந்த வழியெல்லாம், நீ பெரிய ஆள், உனக்கு மனசார வலிக்கணும், அப்போ தான் இது வந்து ஓப்பன் ஆகும் போல அப்படின்றமே சொல்ல இங்கே டெய்லர் ஏதாச்சும் பண்ணுங்க, அவளுக்கு என்ன நினச்சோ தெரியல அப்படின்னு நீ வாயை மூடு, நீ ஏன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்தியா, நீனும் உங்கள் அம்மா மைத்தா போலன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி பயங்கரமாக திட்ட. இங்கிட்டு வந்து டெய்லர் அவர்கிட்ட கண்ணெல்லாம் கலங்கி இவன் வந்து அழுகுறா. இதை பார்த்து இவங்க வந்து கஷ்டப்படுறான். இப்போ அந்த நெருப்பு மறுபடியும் தன்னால் வந்து எரியுது. இங்கிட்ட வந்து அது போட்டால் அதுவும் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கிட்ட டெய்லர் பார்க்குறா, என்ன திட்டுறது மூலமாக நான் அழுகிறத பார்த்துட்டு உங்களுக்கு அது வலிக்குதா அப்படின்றமே இவன் வந்து கேட்க, இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல வான்னு சொல்லிட்டு இவங்க அந்த போர்ட்டலுக்கு வர கட் பண்ணால் நம்ம ஹீரோனுக்கு தலையெல்லாம் சுற்றுது. இவங்க அந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. இங்கிட்ட டெய்லர் நீ எங்கே இருக்க அப்படிமே கேட்க அந்த இடத்துக்கு டெய்லர் அவளும் வந்துடுறா. இப்போ தான் அந்த டெடி பேட் உலகத்தை பார்க்குறாங்க. இதுக்குன்னு தனியாக இப்படி ஒரு உலகத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. இங்கே டெய்லர் பார்க்குறா, இவங்க வந்து போர்ட்டல் அந்த கதவு வந்து மூடுது. இவங்க ரெண்டு பேரும் அவசரமாக ஓடி வந்து இவங்க கிட்ட ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். அந்த கத்திரிக்கோள் வச்சு இவங்க வந்து அந்த கதவு மூடாமல் கரெக்டாக வந்து செட் பண்ணிடுற. இங்கே டீரோன்னு சொல்கிறான், நீ வந்து வீட்டுக்கு போ, நான் எப்படியாச்சும் வந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. அவள் இல்லாமல் நான் இங்கே வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிடுற. சரி வான்னு சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு வர. இங்கிட்ட வந்து அந்த பாட்டி, இத்தனை வருஷமா இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி நான் வெளி உலகத்தை சொன்னேன், ஆனால் யாருமே வந்து நம்பலை, இப்போ இது உண்மை அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வந்து சந்தோஷத்தில் இப்படி கத்த. இவங்க டெய்லர் சந்தோஷப்பட்டாலும் போதும் அலிஸை தேடலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தேடிக்கிட்டே வராங்க. அவனை வந்து நம்ம ஹீரோன்ட்டு பெயிண்டிங் ஒன்று இருக்கு, இந்த அலிஸ் கூட பிச்சை எடுத்துகிட்டு போயிருப்பா, அந்த பெயிண்டிங் தான். அதை வந்து ஓப்பன் பண்ணால் இவங்க விட்டு பேஸ்மெண்ட்டில் அந்த சீக்ரெட் ரூம் தான். அதுலேருந்து இந்த சின்ன வயசு ஜெசிகா அவன் வந்து அந்த போர்ட்டல்லேருந்து தப்பிச்சு வந்து இவன் வந்து ஓடுறா. யாரா ஜெசிகாவை காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தா இவங்கள்ட்ட அப்பா தான். அவர் வந்து இப்படி பொண்ணு போயிட்டு இப்படி வேற உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு இவர் அப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சி பொண்ணை காப்பாற்றிட்டு இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு வரும்போது
இங்கிட்டு மறுபடியும் ஜெசிகாவை பிடிக்க வர இவர் வந்து அந்த பேயை வந்து பிடிச்சிக்கிறாரு. என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட அவனை நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு இவர்கிட்ட கையை பிடிச்சி இது ஏதோ பண்ண அப்பதான் இவர்கிட்ட கண்ணு வந்து கிரே கலராக வந்து மாறி இருக்கு. இவர் அந்த பேயை பிடிச்சி தள்ளி விட்டு இவர் அந்த போர்ட்டலுக்கு வந்து அவனை இருக்க கருப்பு பெயிண்ட்லாம் அடிச்சு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சமே ஆயிருக்கு. இங்கிட்ட வந்து அந்த பாட்டி சொல்கிறான் அவர்கிட்ட கண்ணு ஏன் இப்படி மாறிடுச்சுன்னா அந்த டெடிபியார் இது வரைக்கும் கொண்ட ஆக்கள் அந்த இடத்துல நடந்தாலும் இவருக்கு ஒரு விஷுவலுமே காமிச்சிருக்கு. அதனால தான் அவருக்கு வந்து மூளை குழம்பு இப்படி பைத்தியம் பிடிச்சமே ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பா என்னை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, நான் தான் அவரை விட்டு இத்தனை வருஷமாக தனியாகவே நின்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக. இங்கிட்ட டெய்லர் அவங்க வந்து ஆறுதல் சொல்ல இந்த பாட்டி என்ன செய்யுதுன்னா அவங்க போயிட்டு அந்த போர்ட்டல் மூடாம வச்சுன்னா ஒரு கத்திரிக்கோள் அந்த கத்திரிக்கோள் வந்து எடுத்துடுறான். இங்கிட்ட டெய்லர் ஏன் கிளவி அந்த சிசர் வந்து எடுத்த இப்போ பாரு மூடிக்குச்சு அப்படின்னு இப்போதான் இந்த ஆயா வில்லத்தனமா ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு இவங்க வெளியே வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வேலை போயிருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நீ வேலை செஞ்ச வீட்டில் இப்படி பொண்ணு வந்து காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்களை யாரும் வேலைக்கு சேர்த்துக்காம இருந்திருக்கான். அதனால இவங்க லைஃப் வந்து போயிடுச்சு. சரி அந்த வீட்டில் தான் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு இவங்க லைஃப் முழுக்க அதுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த வீட்டில் இருக்க அந்த பேய் அதோட ஒரு டீலும் போட்டிருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயினை மறுபடியும் கொண்டு வந்து உங்ககிட்டே தந்துடுறேன், அதுக்கு நீ பதிலாக என்ன செய்வா அப்படின்னு கேட்க அந்த டெடி பேர் பேய் சொல்லியிருக்கு என்னோட உலகத்திலுக்கு நீனும் வந்துடு, உனக்கு தேவையானது எல்லாமே நான் அங்கே தரேன், என்றும் மாறாத இளமையோட நீ உயிரோட எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் இந்த கிழவி வந்து சொல்ல அந்த பக்கம் வந்து அந்த டெடி பேர் வந்து இப்படி வந்து இந்த ஆயை வந்து அடித்து தரன்னு இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போயிட்டு அப்படியே ரெண்டாக பிச்சு இவங்களுக்கு வந்து கொடூரமாக வந்து குழப்பன. இங்கிட்டு இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மறந்து போயிடும். அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு இவங்க அடிசை தேடிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா வராங்க. ஒவ்வொரு டோராக வந்து தேடிட்டு வரும்போது இங்கிட்ட வந்து ஒரு பப்பி ஓடுது. இதை தான் எலிஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு மாதிரி டெய்லர் சொல்ல அந்த பக்கம் எலிஸ் போன மாதிரி இங்கே டெய்லர் பார்த்துட்டு இவன் வந்து ஒரு ரூமில் கூட அதுவும் போவேன்னு இங்கிட்ட ஹீரோன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இந்த டோர் வந்து மூடிக்குது. இவன் வந்து திறந்தா அந்த இடமே வேற மாதிரி மாறி போயிட்டுருக்கு. இவங்களும் ஒவ்வொரு டோராக வந்து டெய்லர்னு இவங்க பேரை சொல்லி தேடிட்டு வர இங்கிட்ட வந்து டெய்லரை தான் கட்டுறான். அவங்க வந்து ஒரு ரூமுக்கு வந்திருக்கான். அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்காக இருக்குது. இங்கிட்டு ரூம் முடியல எலிஸ் நிற்கிறா. எலிஸ் எங்கே போனேன் எல்லாரும் ஒன்றத்தை தேடான்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து கூப்பிட்டா அவர்கிட்ட கண்ணை பாருங்க. இதை பார்த்து நல்லாவே வந்து பயந்துடுறா டெய்லர். இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா சான்சி பியர் இப்போ உனக்காக வரப்போறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவ வந்து ஒரு லைட் எறிகிற ஒரு மியூசிக் பாக்ஸ் வந்து இவன் வந்து போட்டு விட்றா. அந்த இடத்துல மறைஞ்சிடறா. அந்த மியூசிக் பாக்ஸில் 6 லைட்டில் ஒரு டெடிபியருமே வருது. அவனுக்கு வந்து டெடிபியர் போஸ்டர் ஒன்று இருக்கு. அதில் வந்து இந்த லைட் பட்டுச்சுன்னா டெடிபியர் வந்துன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த லைட்டை வந்து பிடுங்க அந்த இடமே வந்து இருட்டாக மாறுது. இங்கிட்ட திரும்பி பார்த்தா அந்த ரூம்க்கு மூலையில் இந்த டெடிபியர் பேயை இப்போதான் முழுசாக காட்டுறான். இவ்வளோ பெரிய உருவம், பல்லெல்லாம் பெருசாக இருக்கு. இவ கிட்ட நெருங்கி வர இவன் வந்து மறுபடியும் அந்த லைட்டை போட இப்படி பக்கத்தில் வந்து இந்த ஆலிஸ் அவ வேற பயமுறுத்தி விட்றா. இவன் பயந்துகிட்டே போயிட்டு அந்த டெடிபியர் போஸ்டர் மேலே விழுக இப்படி மூஞ்சிக்கு நேரம் ஒரு கத்திரிக்கோள் அந்த போஸ்டரை கிழிச்சு நம்ம ஹீரோன் வந்து இங்கே டெய்லர் வந்து காப்பாற்றிடான். இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயுமே தனியாக போகக்கூடாது ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு நினைக்கி இவனும் ப்ராமிஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து தேடிட்டு வந்து ஒரு டோரை திறந்தா இங்கே டெய்லர் சொல்கிறா எங்களோட அம்மா கூட நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கி இவங்களும் அலிஸ்ன்னு சொல்லி தேடிக்கிட்டு ஒரு ரூம் கதை திறந்துட்டு இருந்தா அலிஸ் அந்த இடத்துல இருக்கா. இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு நினைக்கி இங்கே பாருங்களேன் நான் கேட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் அந்த இடத்துல ஜாலியாக இருக்கா. இங்கே ஹீரோன்னு சொல்கிறான் இதெல்லாம் உண்மை கிடையாது, இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கி இல்லை இந்த இடத்துல தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ டெய்லர் வந்துட்டா என்னோட 2 அம்மாவும் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கி என்னது 2 அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கிட்ட வந்து இவங்களோட அம்மா அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது அந்த பேய் தான் அவங்க உருவத்தில் இருக்குது. இங்கிட்ட ஜெசிகா சொல்கிறாங்க இதெல்லாம் உன்னுடைய இமேஜினேஷன் தான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கி இங்கிட்டு அம்மா உருவத்தில் இருக்க அந்த டெடிபியர் பேய் அது வேற இங்கே நம்ம எல்லாரும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜெசிகா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க செவுத்துல வந்து ப்ளூ கலர்ல ஒரு சில திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு செவுத்துல ஏதோ பண்றாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு டெய்லர் கேட்க இவங்க சொல்றாங்க நம்ம இமேஜினேஷன் அதுதான் பவர், அதனால போர்ட்டல் அதை எங்க இருந்து வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இவளுக்கு அது வேணுங்குது. இவள் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றா. இங்கிட்ட வந்து அலிஸ் அவளையும் கூப்பிட்டு நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா நம்ம எல்லாம் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு இவளும் சரின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்றா. இங்கிட்ட வந்து அந்த பேய் விட்டு முகமே வந்து மாறி போயிருது. நம்ம ஹீரோ வந்து கெஸ் பண்ண சரிதான் இந்த இடத்துல வந்து போர்ட்டல் அது வந்து ஓப்பன் ஆகுது. பின்னாடியே அந்த உருவத்தில் இருக்க அந்த பேய் அதுவும் வந்து வெளியே வந்துடுது. இங்க இருந்து யாரும் வெளியே போயிடாது அப்படின்னு சொல்ல இங்க டெய்லர் பிடிச்ச ஒரு தள்ளுறா பாருங்க. அந்த பக்கம் போயிட்டு இந்த பேய் விழுந்துருது. அந்த இடத்துல லைட்லாம் அடுத்த செகண்ட் வந்து கட் ஆயிர இப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸிங் நடுவில் வந்து அந்த டெடிபியர் பேய் இப்படி எந்திரிக்குது. டெய்லர் நீ வந்து தங்கச்சி கூட்டிட்டு போ நான் வாரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து முதல்ல அனுப்பி வச்சிடறான். அனுப்பி வச்சுட்டு இவங்க வரலான்னு வர இங்கிட்ட வந்து டெடிபியர் பேய் அது வந்து இவங்களை வந்து பிடிச்சது. அப்படியே வந்து
நிலத்துக்கு வச்சு அமுக்குது. இவங்க வந்து சாப்பிடலாம்னு சொல்லி கிட்ட வர அந்த நேரம் பார்த்து இவங்க கையில வந்து இவங்க குழந்தை கத்திரிக்கோள் அது மாட்டுது. அதை எடுத்து மூஞ்சில ஒரு குத்த இது வலி தாங்க முடியாம அப்படியே வந்து கத்த இவங்க உடச்சிட்டு வந்து இவங்க முத வந்தாங்க இந்த உலகத்துக்கு. அந்த இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. இவங்க காலில் வந்து நல்லா அடிபட்டுருது. இவங்களால முடியல, இருந்தாலும் நொண்டி அப்படியே நடந்து வந்தா எல்லா கதவும் இப்படி வந்து தரப்படுது. அந்த டெடி பேர் போய் இந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து துரத்திட்டு வருது. இவங்க அங்கேருந்து ஓடி வந்து இந்த இடத்துலையும் இவங்க ஓப்பன் பண்ணிட்டு வந்து அந்த போர்ட்டல் அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். கத்திரிக்கோளை வச்சு இவங்க வந்து திறக்க பார்க்குறான். அப்படி திறக்க பார்க்கும்போது இங்கே வந்து டெய்லர் அவ்வளோ வந்து அந்த போர்ட்டல் வந்து திறந்துடுறான். திறந்துட்டு உள்ளே வாங்க அப்படியே சொல்ல இங்கிட்டு திரும்பி பார்க்குறான். செவத்துக்கு மேலே இப்படி 8 கால் பூச்சியுமே வந்து இவங்களுக்கு பிடிக்க வர ஜஸ்ட் மிஸ்ஸு இவங்க வந்து உள்ளே வந்துடுறான். அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் டோரே திறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய புட்டா போட்டு இவங்க அங்கேருந்து அந்த வீட்டை விட்டே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறான் நம்ம ஹீரோட்ட லைஃப்பில் நடந்தாலும் இவங்க வந்து ஒரு காமிக் கதையை எழுதி அதை வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காரு உங்கள் அப்பாவுக்கு இவங்களாம் வந்து ஃபேமிலியாக வந்து படித்து கட்டுறான். இங்கே இருந்த டெய்லர் நீங்கள் எங்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்னலாம் பண்ணீங்க, நீங்கள் டேலிஸ் அவளும் இதுக்கப்புறம் உங்களை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட இவட்ட கையை பிடிச்சிட்டு இவள் கையில் காயப்பட்டிருக்கும். அதை பார்த்தா அந்த இடத்துல காயமே இல்லை. இப்போ கொடுக்குறான் பாருங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னன்னா நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் நான் இன்னும் தப்பிக்கவே இல்லைதுல, இந்த இடத்துல எனக்கு நிறைய இல்யூஷன்லாம் கொடுத்துருக்கதுல நான் வந்து தப்பிச்சு போயிட்டுமே அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த இடமே வந்து மாறுது. இவங்க எல்லாட்டு கண்ணும் அப்படியே அந்த கொடூரமாக வந்து மாறுது. இங்கிட்ட அந்த டெடி பேர் போய் சொல்லுது இங்கே இருந்து தப்பிக்கணும்னு நினச்சின்னா உன்னோட குடும்பத்தையும் வந்து கொண்டுருவேன். எலிசுட்டு இமேஜினேஷன் பவர் வந்து கம்மி, ஆனால் உன்னோட இமேஜினேஷன் அதுக்கு வந்து பவர் கூட. நீ எப்படி என்கிட்ட தப்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே கூடாது, என் கூட தான் இருக்கணும், என்னோட குடும்பத்தை விட்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்ல இங்கிட்ட டெய்லர் உருவத்தில் ஒரு பேய் ஒன்று இருக்கும். அதோட தலையில் வந்து ஒரே அடி. யாருன்னு பார்த்தா டெய்லர் தான் படம் காட்டினது போகும். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களால நடக்க முடியல. இவங்க அப்படியே தூக்கிக்கிட்டே நடந்து வந்து அந்த போர்ட்டல் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். இவங்க டெய்லரை முதல்ல அனுப்பிட்டு இவங்க தூக்கிட்டு அந்த போர்ட்டலுக்கான டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு கருப்பு பெயிண்ட் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டு போது அந்த பேய் வந்து அந்த போர்ட்டல் அந்த டோரை வந்து உடச்சிட்டு இங்கிட்ட நம்ம ஹீரோ பிடிச்சி இழுக்குது. நீங்கள் எதுவும் தப்பிக்க இல்லாத, நீ எனக்கு வேணும் அப்படின்றமே இவங்களை பிடிச்சி இழுக்க இங்கிட்ட டெய்லர் அவ ஒரு பக்கம் வந்து பிடிச்சி இழுக்கிறா. இந்த சின்ன பொண்ணு இதெல்லாம் வந்து பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. இந்த பேய் என்ன செய்யனா இழுக்க முடியாதனால இவங்க அப்பாவுக்கு பண்ணமே இவங்க கண்ணையும் மாற்றி ஏதோ வந்து பண்ண இங்கே டெய்லர் சொல்கிறா அம்மா கண்ணை மட்டும் பார்க்காய் அப்படின்னுமே சொல்ல அவ்வோட்டு கண்ணு வந்து மாறிடுது. இங்கே டேலிஸ் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் இவங்க அம்மாவையும் இவள்கிட்ட அக்கா வந்து காப்பாற்றணும். அதனால இவ கால் கடியில் ஒரு நெருப்படி இருக்கு. இவளுக்கு நெருப்புனா பயம், இருந்தாலும் இவன் வந்து அந்த நெருப்பு எடுத்து பற்ற வைக்கிறான். அவன் வந்து பெயின் திணறலாம் இருக்கும், அதெல்லாம் பற்றிக்கிட்டே இந்த பேய் வந்து பற்றிக்கிட்டே எரியுது. இவங்க அந்த பேயோட கை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க இருந்து தப்பிச்சு இவங்க வந்து வெளியே ஓடி வரான். இங்கே டெய்லர் சொல்கிறா வீடு வந்து பற்றிக்கிட்டே எரியுது அப்படின்னு. அதெல்லாம் வீடு பரவாயில்ல, மொத்தமாக எரிஞ்சு இது முடியட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல கட் பண்ணி இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறான். இவங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் இவங்க வீட்டில் இருந்துமே ஒரு டெடி பேர் இருக்குது. இவங்க 3 பேரும் அதை பயந்து போயிட்டு பார்க்க ஒரு சின்ன பையன் அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். இங்கே டீரன் சொல்கிறான் நம்ம வீட்டில் இருந்த டெடி பேர் அதோட கதை முடிச்சு இனிமேல் அது வரான்னு சொல்லிட்டு இவங்க பசங்களை கூட்டிகிட்டு போக இங்கிட்ட அந்த டெடி பேர் வச்சிருக்க சின்ன பையன் அவன்கிட்ட அம்மா சொல்கிறான் இமேஜினரி ஃப்ரெண்ட்லாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். இவனை வந்து இமேஜினரி ஃப்ரெண்ட் சொல்லாயே இவன் ரியல் அப்படின்னுமே இவன் வந்து சொல்ல இந்த டெடி பேர் வந்து நம்மளாம் பார்க்குறமே காமிச்சு இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறான். கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.